நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எங்களோட நோக்கத்தை தெளிவாக்கிட்டோமா? எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேகாவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஒரே முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். சோ அஜெண்டா கிளியர் பண்ணிட்டோம். இந்த பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, டிவியில உட்கார்ந்து, எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் கொடுத்துட்டோம். போன ஆட்சி ஏன் பத்தி பேசல, போன ஆட்சிக்கு முன்னாடி என்ன பேசல, அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க போகிறார். மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும். திமுக கூட்டத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக காரங்க தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம தாவேகாவை எப்படி திட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சோ நமக்கான குறிக்கோள் செட் ஆயிருச்சு, நமக்கான அஜெண்டா செட் ஆயிருச்சு. தேர்தல் என்பது யுத்தம், யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி உடனே கேட்பாங்க, தாவேகாக்கு கட்சியோடைய பலம் இல்லையே, அங்கெல்லாம் இளைஞர் கூட்டம் தானே இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 1967 அண்ணா ஜெயிக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மன்னர் குடும்பம், அதை எதிர்த்து வெற்றி பெற்றவர் சாதாரண குதிரை வண்டியை ஓட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆள். 77 யாரெல்லாம் ஜெயிச்சா? நம்மள மாதிரி இளைஞர்கள். நம்மளால் முடியும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சோ அந்த உணர்வை நம்ம உருவாக்கணும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இதே சேலம் மாநகரில் 11 எம்எல்ஏ சீட்டும் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்துவோம். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் நமக்காக திரும்பும். ஆனால் அதற்கான போராட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம்மளுடைய அஜெண்டாவை எல்லாம் செட் பண்ணி, இன்னைக்கு இவர் கூட கூட்டணி போவாரா, அவர் கூட கூட்டணி பண்ணுவாரா? நாங்க கூட்டணி பத்தியே பேசலையே. ஏன் கூட்டணி போட்டாதான் ஜெயிக்க முடியுமா? உங்களுக்கு வலு இல்லை, எங்களுக்கு வலு இருக்கு, எங்களுக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு. நண்பர்களே, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 1977க்கு அப்புறம் எந்த கட்சிக்கும், ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சிக்கும், திரு விஜயகாந்த் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ யாரும் 10% மேல் தாண்டல. ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் 25% இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8%. இதே பத்திரிகையாளர்கள் 10%. இன்றைக்கு 25%. அவ்வளவுதான். இன்னும் 8 மாசம் கழிச்சு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது. அது உதாரணம் சொல்லவா? ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்கினாங்க திமுக. அதாவது காமராஜ் அவர்கள் கலைஞருடைய கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்கணும். என்ன ஒரு பொய்! 2 பேருமே உயிரோடு இல்ல. அல்ல ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, திமுக காமராஜர் கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு போயிட்டாராம். காங்கிரஸ் தோழர்களை ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா பேசிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் தன்மானத்தோட வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுகி கொண்டிருக்கிறார்கள் திமுக. நம்பிக்கை, உங்களுடைய கொள்கை. ஏன் காமராஜர் எழுத்தன்னா, என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜ் அவர்கள். நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான்னு இல்லையோ, தாவேகா வரும், டிவிகே வரும்டா. என்ன பொய்? ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வேறுபாடு? அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை. நேத்து ஒன்னு புரட்சிகரமா ஒரு பிளான் பண்ணாரு நம்ம பொதுச் செயலாளர். திருவள்ளூர்ல 10 வயசுல ஒரு பாலியல் பலாத்காரம்,
9 நாள் ஆச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கிடையாது. இனிமேட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்க வேண்டியதான். 5000 பேர் மனு கொடுப்போம், வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல. எங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க மனு கொடுப்போம் 5000 பேர் வந்து உன் போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ நண்பர்களே, நமக்கான குறிக்கோள், நமக்கான யுத்தம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கான வேலைகளை, யுத்தங்களை, கடுமையான யுத்தம் தான். நீங்க சொல்ற மாதிரி பணம் பலம் இருக்கலாம், கூட்டணி இருக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தோட முடிச்சுக்கிறேன். 2011 கலைஞரிடம் மிகப்பெரிய பணபலம் இருந்தது, மிகப்பெரிய கூட்டாட்சி. காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க, பிஎம்கே இருந்தாங்க. ஆனால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? 1971 180க்கு மேற்பட்ட கலைஞர் வெற்றி பெற்றார். ஆனால் 77 எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார்? ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்தார்கள். நம்பிக்கை இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள். அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும், மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.